அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமானவர்களே, இன்று மனிதர்களை நோயாளியாக மாற்றக்கூடிய பயங்கரமான ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு விடயம்தான் புகைத்தல் என்பது. ஸ்மோக் பண்ணுவது இது மனிதனுக்கு அதிகமான நோய்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அன்பானவர்களே, இஸ்லாம் சில அடிப்படைகளை வைத்து சில விடயங்களை தடுக்கின்றது. அதில் மிக முக்கியமான ஒன்றுதான் மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கு எதெல்லாம் பாதிப்பை உண்டாக்குமோ அவைகளை இஸ்லாம் தடுக்கின்றது. அன்பானவர்களே, இந்த புகைத்தல் மூலமாக, ஸ்மோக் பண்ணுவதன் மூலமாக மனிதனுக்கு பல்வேறுபட்ட நோய்கள் வருவதற்கு காரணமாக இந்த புகைத்தல் என்பது அமைகின்றது. கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட நோய்கள், 14 வகையான நோய்களை அடையாளப்படுத்துகின்றார்கள் வைத்தியர்கள். இந்த சிகரெட் மூலமாக, புகைத்தல் மூலமாக இது ஏற்படுகின்றது என்று வைத்தியர்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள். அன்பானவர்கள், இதன் மூலமாக ஏற்படக்கூடிய விசேஷமான பயங்கரமான நோய்தான் ஒரு மனிதனுக்கு சுவாச பையிலே, லங்ஸ்லே ஏற்படக்கூடிய புற்றுநோயாக இருக்கின்றது, கேன்சராக இருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு 20,000 பேர்கள் இந்த சுவாச புற்றுநோய் மூலமாக, சுவாசப்பை புற்றுநோய் மூலமாக மரணிக்கின்றார்கள் என்ற ஒரு அறிக்கை வெளியாகிக் கொண்டிருக்கின்றது. பிரித்தானியாவிலே 1963 வருடம் வரும் வரைக்கும் கிட்டத்தட்ட 2.5 மில்லியன் மக்கள் இந்த புகைத்தல் மூலமாக, சிகரெட் மூலமாக மரணித்திருக்கின்றார்கள் என்ற ஒரு அறிக்கை வெளியாக இருக்கின்றது. அன்பானவர்களை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்மை பார்த்து அல் குர்ஆனிலே சொல்லி காட்டி இருக்கின்றான், வலா துல்கு பிஐதீக்கும் இல தஹ்லுகா, நீங்கள் உங்களை அழிவின் பக்கம் கொண்டு போய் சேர்க்காதீர்கள். எவைகள் எல்லாம் உங்களை அழிக்கும் காரணமாக இருக்கின்றதோ அவைகளை நீங்கள் செய்யாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டி இருக்கின்றார். என்னும் ஒரு ஆயத்திலே அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே தற்கொலை செய்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டி இருக்கின்றார். அன்பானவர்களே, யார் ஸ்மோக் பண்ணக்கூடிய, புகைக்கக்கூடிய பழக்கம் உள்ளவராக இருக்கின்றாரோ அவர் தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக கொலை செய்து கொண்டிருக்கின்றார், தன்னுடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை அவர் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இரண்டாவது ஏற்படக்கூடிய பயங்கரமான விளைவுதான் ஒரு மனிதன் இந்த புகைத்தலின் மூலமாக தன்னுடைய பணத்தை வீணாக்கி கொண்டிருக்கின்றான். யாராவது ஒருவர் பணத்தை எடுத்து நெருப்பினால் பற்ற வைப்பாரா? யாரும் எரிக்க மாட்டார்கள். அன்பானவர்களே, இதே போன்றுதான் ஒரு மனிதன் சிகரெட்டை எடுத்து எரிக்கும் பொழுது அவன் பணத்தை அவன் எரித்துக் கொண்டிருக்கின்றான். அது போக தன்னுடைய ஆரோக்கியத்தை, தன்னுடைய ஹெல்த்தை கூட ஒரு மனிதன் வீணாக்கி கொண்டு அழித்துக் கொண்டிருக்கின்றான் என்பதை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, ஒரு மனிதன் இந்த புகைத்தலுக்காக வேண்டி, சிகரெட்டுக்காக வேண்டி செலவழிக்கக்கூடிய தொகையை நாம் எடுத்து பார்த்தால் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பணத்தை வீணாக்கி கொண்டிருக்கின்றான். ஒரு சிகரெட் சாதாரணமாக ஒரு 50 ரூபாய் என்று வைத்தால், ஒருவர் ஒரு நாளைக்கு 3 சிகரெட் குடிக்கின்றார் என்றார், ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 5000 ரூபாய் அதற்காக வேண்டி செலவழிக்கின்றார். அந்த தொகையை ஒரு வருடத்துக்கு பார்த்தால் 60,000 ரூபாய் சாதாரணமாக சிகரெட்டுக்காக வேண்டி செலவழிக்கின்றார். குடும்பத்தில் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும், எவ்வளவு பஞ்சங்கள் இருக்கும். எனவே அன்பானவர்களே, ஒரு பக்கம் தன்னுடைய பணத்தை வீணாக்கி அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய சமூகமாக இந்த புகைத்தல் என்ற இந்த பயங்கரமான ஆபத்திலே உள்ளவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். புகைப்பவர்களுக்காக வேண்டி நாம் கேட்க வேண்டிய நியாயமான சில கேள்விகள் இருக்கின்றது. முதலாவதாக நாம் கேட்பது, நீங்கள் புகைக்கும் பொழுது, ஸ்மோக் பண்ணும் பொழுது நீங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்கின்றீர்களா என்று கேட்டால் இல்லை, திக்ர் செய்ய மாட்டார்கள். காரணம், அவர்களுக்கு தெரியும் இது கூடாது, தடுக்கப்பட்ட ஒரு விடயம் என்று தெரியும். அன்பானவர்களே, ஒருவர் சாப்பிட்டதற்கு பின்னால் அவர் சாப்பிட்ட சாப்பாடை ஒரு நாளும் தன்னுடைய செருப்பின் மூலமாக அதை பூமிக்குள்ளால் புதைக்க மாட்டார். ஆனால் சிகரெட்டை குடிக்கக்கூடியவர் தன்னுடைய சிகரெட்டை குடித்ததற்கு பின்னால் தன்னுடைய பாதணியின் மூலமாக, செருப்பின் மூலமாக அதை மிதிப்பதை நாம் பார்க்கின்றோம். யாராவது ஒருவர் உண்மையான சாப்பாடாக இருந்தால் இந்த சிகரெட்டை தன்னுடைய காலால் மிதிப்பார்களா என்று நாம் கேட்க வேண்டும். அன்பானவர்களே, மூன்றாவதாக நாம் கேட்க வேண்டிய கேள்விதான், உன்னுடைய பிள்ளைகளில் யாராவது ஒருவர் புகைப்பதை நீ விரும்புவாயா? ஸ்மோக் பண்ணுவதை விரும்புவாயா? விரும்ப மாட்டாய். அன்பானவர்களே, இன்று நடக்கக்கூடிய பயங்கரமான ஒரு விளைவுதான், வாலிபர்கள் நிறைய பேர்கள் இந்த பழக்கத்தை உண்டாக்கி இருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இதற்கு அடிப்படையான காரணம் யார்? பெற்றோர்கள் சின்ன பிள்ளைகளை கடைக்கு அனுப்புகின்றார்கள், ஷாப்பிங் பண்ணுவதற்காக வேண்டி அனுப்புகின்றார்கள், தன்னுடைய சிகரெட்டை வாங்குவதற்காக வேண்டி, தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக வேண்டி சிறிய வயதிலே அனுப்பும் பழக்கத்தை உடையதனால் அந்த சின்ன பிள்ளைகளுக்கு இதை பற்றிய பாரதூரம் விளங்காமல் அவர்களும் சின்ன வயதிலேயே இதை புகைக்கக்கூடிய பழக்கத்தை உண்டாக்குகின்றார்கள். அன்பான
அன்பானவர்களே, யாராவது ஒருவர் இந்த சிகரெட்டை யாருக்காவது கிஃப்ட் பண்ணுவாரா? பண்ண மாட்டார். காரணம், இது பயங்கரமான ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள், தஹாது தஹாபு, நீங்கள் ஹதியா கொடுங்கள், அன்பு உண்டாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள். அன்பு உண்டாகுவதற்காக வேண்டி யாராவது இப்படியான ஹதியா என்று நினைத்து சிகரெட்டை கொடுப்பார்களா? கொடுக்க மாட்டார்கள். அன்பானவர்களே, இப்படியான கேள்விகளை நாம் வைத்து நாம் இதை விட்டு ஒதுங்குவதற்காக வேண்டி சில வழிகாட்டல்களை நாம் கட்டாயம் கொடுக்க வேண்டும். முதலாவது கொடுக்க வேண்டிய வழிகாட்டல், நீங்கள் இந்த சிகரெட்டை விட வேண்டுமா, புகைத்தலை விட வேண்டுமா? முதலாவது செய்ய வேண்டியது, அல்லாஹ்வின் மீது நீங்கள் தவக்குல் வையுங்கள், அல்லாஹ் மீது நம்பிக்கை வையுங்கள். நிச்சயம் அல்லாஹு தஆலா உங்களுடைய உறுதியிலே நீங்கள் விடுவதற்கு நீங்கள் முயற்சி செய்தால் நிச்சயம் அல்லாஹு தஆலா அதற்குரிய வழியை காட்டுவார். இரண்டாவதாக நாம் ஞாபகத்திலே வைக்க வேண்டிய ஒன்று, புகைத்தல் என்பது, சிகரெட் குடிப்பது என்பது வெறுமனே ஒரு வளமைதான். இதை நாம் அடியோடு விட்டு போடலாம் என்பதை நாம் ஞாபகத்திலே வைக்க வேண்டும். அன்பானவர்களே, சிலர் நினைப்பது புகைப்பதை விடுவது முடியாத காரியம் என்று நினைக்கின்றார்கள். இது பிழையான ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. உலகத்திலே நாம் நினைத்தால் இதை நிச்சயம் விடலாம் என்ற நம்பிக்கையை நாம் மனதிலே கொண்டு வருவது கட்டாய கடமையாக இருக்கின்றது. அன்பானவர்களே, அடுத்ததாக நாம் மனதிலே எடுக்க வேண்டிய கொள்கைதான், நாம் புகைப்பதை விடாவிட்டால் ஒரு நாள் வைத்தியர்கள் எம்மை கட்டாயம் நிர்பந்தித்து நீங்கள் விடத்தான் வேண்டும் என்று ஒரு நாள் செய்ய போகின்றார்கள் என்பதை நாம் ஞாபகத்திலே வைக்க வேண்டும். அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் இந்த சிகரெட்டை நாம் கைக்கு எடுப்பதற்கு முன்னால் யோசிக்க வேண்டும். இதன் மூலமாக என்னுடைய அழிவையும் எனது குடும்பத்துடைய அழிவையும் எனது பொருளாதாரத்துடைய அழிவையும் நான் தேடிக்கொள்கின்றேன் என்ற விடயத்தை நாம் மனதிலே கொண்டு வந்தால் நிச்சயம் இந்த புகைத்தலை நாம் விட்டுவிடலாம். இதை யாரெல்லாம் புகைக்கின்றார்களோ, யாரெல்லாம் இந்த பழக்கத்தை எடுத்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த மெசேஜை எத்தி வைப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவரையும் இந்த கொடிய நோயிலிருந்து பாதுகாத்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.